புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமா கொடுத்திருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் ஆணையில் துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயண்ணா அவர்களின் வழிகாட்டுதலில் திராவிட இயக்கம் ஆண்டாண்டு காலமாய் போராடி பெற்ற கல்வி உரிமையை பாஜகவுடன் சேர்ந்து காவு வாங்க நினைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து திமுக மாணவர்கள் இன்று கோவையில் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு மாணவர்களை ஒன்றிணைவோம், உரிமைகளை காப்போம், வாரி கோவையில் கூறுவோம். எங்க பாருங்க மாடுகிட்ட பேசுறாங்க. மாடுகிட்டயா? ஆடு மாடுகிட்ட. ஆடு மாடு மாடு மூடு அப்படின்ற அளவுல ஒரு வழியாக மாடுகள் மாநாடா பேச்சுக்கு சொல்றானே. உண்மையிலுமே பாரு எவ்வளவு தைரியம், எவ்வளவு பாரு இந்த லெவலுக்கு ஆளு வந்துட்டான் பாரு. அதாவது உத்தரப்பிரதேசத்துலதான் இந்த மாதிரி கோச்சாலை, மாடுகளுக்கு மந்திரம் ஓதுவது, மாடுக்கு வந்து லோன் கொடுக்கறது, அப்புறம் வந்து மாடுக்கு வந்து ஏசி ரூம் இதை கட்டினாங்களே. என்னன்னா மாடுக்கு வந்து அங்க ஸ்பெஷல் பர்மிஷன் உண்டு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மானத்தை வாங்கறதுக்குன்னே வந்து தொலைஞ்சிருக்குது இது. மாடுகளை வச்சு டே நாங்களாம் ஏடா நம்மளை பத்தி வெளியில என்ன பேசிட்டு இருக்காது தெரியுமா? அந்த லூசை பத்தி தான் நீங்க பேச போறோமா? அதுதான் நீங்க ஏற்கனவே பேசிட்டீங்களே. அப்புறம் அதை பத்தி எத்தனை தடவை பேசுறது? அந்த லூசை பத்தி லூசிடா இவன்டா அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுக்க போறோம். ஓகே, ரியாக்ஷனுக்கு ரியாக்ஷன், ரியாக்ஷனுக்கு ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கு ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கு வந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன். முதலாக சூர்யா சேவியர் தோழர் என்ன சொல்லிருக்காரு? அவரு ரொம்ப மோசமான ஆளு. அவர் சாஃப்டாவே டீல் பண்ணி தெரியும். படம் தான் கேட்டு படம் சொல்லி விட்டாரு. ஆமா, மாடுகளுக்கு ஓட்டுரிமை, உங்களால நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியவில்லைனால எங்கள்கிட்ட ஓட்டுரிமை கொடுத்துருங்க, நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு மாடோட மாடா நின்று அந்த எரு மாடு கேட்டுச்சு. அந்த கார்டு எடுத்து போட்டு நாட்டிலேயே மதுரையில் தான் அதிகபட்சமாக 106 டிகிரி வெயில் அடித்தது என்று செய்தி போட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாப்ல? தெரியலையா? அப்படி சொல்றாப்ல? தெரியலையா? சொல்றா பைத்தியம் முத்திருச்சுங்கிறாப்புல. மண்டை சூடு அதிகமாயிடுச்சுன்னா ஆயிரும் அப்படின்னு சொல்றாப்ல. இதை நான் மறுக்கிறேன். ஏன்னா அதை வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது தொடர். அதை வந்து நம்ம அப்படியே மண்டை சூடாயிருச்சு அவன் பைத்தியக்காரன் அப்படிலாம் பார்க்க முடியாது. இது திட்டமிட்ட ஒரு RSS வேலை. இது RSS வேலை. இல்லைன்னா மூலமுழுங்கின இல்ல வந்து பிற்போக்குத்தனமான ஒரு வேலை. அப்படிதான் அதை பார்க்க முடியுமோ ஒழிய இதை சால்ஜாப்பா போய் பைத்தியத்துக்கு பின்னாடி உட்காந்துக்கிறது பைத்தியக்காரப்பட்ட கொடுக்காதீங்க அதெல்லாம் கிடையாது. அதேதான் இவன் வந்து RSS BJP. நான் தான் கேட்கறேன்ல, தயிர் பால் வெண்ணெயை பத்தி பேசுறீங்களாடா மயிராண்டிங்களா? இத்தனை வருஷம் நாமளா தின்னாத எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆண்டு காலமாக பின்னங்கைலி நக்கி நக்கி அதை தின்னதெல்லாம் யாரு? இவ்வளவு நாள் எனக்கு ஈஸியா சாரு நீ கேட்டியா? அவன் வந்து கேட்கணும்டா, அவன் வந்து கேட்கட்டும். எனக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்குது. அவனுக்கு பதிலா நீ வந்து கேட்கிற, உன்னை கேட்க சொல்றான். அந்த அறிவு இல்லை உனக்கு, நீ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற. அதுக்கு வந்து இவர் வந்து 108 டிகிரிங்கிறப்பல இல்ல அவன் வந்து அடிவுருடி பல விஷயங்கள்ல சூர்யா சேவியர் தோழர் நாங்க வந்து ஆதரிக்கிறோம், அதை ஏற்கிறோம், இதை மறுக்கிறோம். அவன் வந்து அடிவருடி, அடிவருடிக்கான வேலையை தான் பாக்குறான் அவன். இவன் நம்ம பைத்தியம்னு பட்டம் கட்டி நம்ம ஒதுக்கிட முடியாது. ஒதுக்காதீங்க வேண்டாம். அடுத்து சந்தோஷ் நடராஜன் என்ன சொல்றாரு? அவரு அடுத்த வாரம் மறக்காம வந்துருங்க, வாணியம்படியில வான்கோழி மாநாடு இருக்கு. இல்ல அதாவது என்னன்னா இவர் வந்து மாடுக்கு மாநாடு போடுறாராம். அடுத்து அவ்வளவுதான் வான்கோழி இது தெரியல அப்படி வந்துட வேண்டியது. உனக்கு அவ்வளவு கரிசன மசுறு இருந்தா உனக்கு மாடுகள் மேல உனக்கு அவ்வளவு அக்கறை ஏண்டா? அந்த அகதிகள் முகாம் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் எவ்வளவு பேர் இங்க கேம்ப் இருக்குது. என்னைக்காவது அவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருப்பியா? அவங்களுக்காக ஏதாவது பேசிருப்பா நீ? விஷயம் இல்ல, நீ அதுதானே ஈழாசில் பேசுற. என்னைக்காவது அந்த மக்கள் இப்ப சமீபத்துல தமிழ்நாடு அரசு, திமுக அரசு வந்து அங்க மறுவாழ்வு முகாம்ல இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவன் நான் என்ன கேட்கறேன், அது அரசு செய்ய வேண்டியது அரசு செய்யறாங்க. நான் என்ன கேட்கறேன், இவன் இத்தனை வருஷத்துல ஈழத்தின் பேரை சொல்லி
மனமாகவும் குணமாகவும் இனமாகவும் புடுங்கவும் அப்படின்னு பேசினானே, இவங்களுக்காக ஒரு திரள் நிதி போட்டிருப்பானா? இல்ல வந்த திரள் நிதியில இவ்வளவு காசு மிச்சம் மீதி ஆயிடுச்சுப்பா, இல்ல இவ்வளவு உபரி தொகையா இருக்குதுப்பா, வேணா விடுங்க, கை காசை போட்டாவது 10 காசு எடுத்து கொண்டு போய் அங்க ஏதாவது ஒரு மிகப்பெரிய சீரமைப்பு ஏதாவது பண்ணிருப்பானா? இப்ப மாடு உரிமை கேட்க தானே மீட்டிங் போட்டிருக்க. புலமொழிந்த தமிழர்களுக்கு எவ்வளவு உரிமை வேண்டி கிடக்கு. சசிகுமார் கடந்த 2-3 படமா வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல, படம் பண்றாப்ல, அது சார்ந்த படம் பண்றாப்ல. கடைசியா டூரிஸ்ட் ஃபேமிலியே அதான் சொன்னாப்ல. இப்ப ஃப்ரீடம்னு ஒரு படம் வரப்போகுது, அது கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த படத்தோட ப்ரமோஷன்லயே அதான் சொல்றாப்ல, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவுல குடியுரிமை கொடுக்கணும்னு அவரு பேசுறாரு. அவர் எப்பயில இருந்து ஈழத்து அரசியல் பேச ஆரம்பிச்சாரு? அவர் என்ன அவசியம் இருக்கு? புரிதல் இருக்கும். அவர் எவ்வளவு கடல்ல இருக்காரு, அவர் எவ்வளவு கடல்ல இருக்காரு தெரியுமா? அவருக்கு அவசியம் அது கேக்குறேன். அவரு கடல்ல தான் இருக்காரு. ப்ரொஃபஷனாவே அவர் வேற ஒரு துறையை சேர்ந்தவர். அவர் இப்படி ஒரு பொது நிகழ்வு கொடுத்து ஒரு பொது பிரச்சனையை கொடுத்து ஒரு விஷயத்த பேசுறாரு. நீ என்ன பண்ண அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இப்ப இவ்வளவு தூரம் விரல் சொடைக்கு பேசுறான்ல, சிஏஏ விவகாரத்துல திமுக எதிர்ப்பதற்கான பிரதான காரணமா என்ன சொல்றாங்க? அதுல ஈழத்தமிழர்களுக்கான எந்த வித இன்க்ளூசிவும் இல்லை. இது முதல்ல சிஏஏல அந்த இன்க்ளூசிவ சேருங்கிறது தான் அவங்க முன்வச்ச கரெக்ஷன்ல பிரதானமானது. அதையும் முன் வச்சு தான் திருச்சி சிவா எம்பி அவர்கள் அங்கே ராஜ்யசபால தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். திமுக மறுவாழ்வு மையத்தில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கும் இவ்வளவு விஷயங்களை அவங்க போராடி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட் போட முடியும். நீ என்ன பண்ண? நீ ஏதாவது பண்ணியிருக்கிறியா? அது குறித்து எங்கேயா பேசியிருக்கிறியா? சிஏஏ எதிர்ப்பு பேசும்போது இந்த பாயிண்ட் முன் வச்சு நீங்க கவனிச்சிங்களா? எங்கேயாவது அதை பத்தி பேசவே இல்லை. அவங்க லிஸ்ட்ல இல்லைங்கிறத எங்கேயுமே பேசல, போற போக்குல பேசிட்டு போயிட்டான். திருச்சி சிவா பேசலன்னா நமக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காது. இப்ப என்னடான்னா மாடை அது எவ்வளவு 3000 மாடை பட்டியல் அடிக்கிறது எவ்வளவு செலவாகும் தெரியுமா? தீனி என்னாச்சு, அது ஒவ்வொன்றும் ஒரு டாடா ஏஸ்ல வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஹலோ எதுக்குங்க? அதெல்லாம் எனக்கு எதுக்கு? எவனோ நான் நினைக்கிறேன் மாடு எவனோ ஒருத்த காசு செலவு பண்ணி போட்டிருப்பான், எவனோ ஒருத்த செலவு பண்ணி மாடெல்லாம் புடிச்சு வந்திருப்பான், எவனோ ஒரு செலவு பண்றான். இதெல்லாம் எப்ப தெரியும்னா இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு அண்ணன் நாங்க என்னமோ நினைச்சோம் அப்படின்னு 15 வருஷத்தை பறி கொடுத்துட்டு வருவாங்க. இல்ல அன்னைக்கு தான் நமக்கு தெரியும் இந்த மாநாடு எவங்க அண்ணன் மேல பைத்தியமா இருந்தேன், பிறகுதான் தெரிஞ்சது அண்ணனே பைத்தியமா தான் இருக்காரு அப்படின்னு பின்னாடி சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் நமக்கு தெரியும் எவன் தலையில இந்த மாநாடு செலவு மிளகா அரைச்சாங்கன்னு. அதனால நீங்க அதெல்லாம் தேவையில்லாது, அதுவே வெளில வரும், அப்ப அஃபிடவிட் வாங்கிக்கலாம். நம்ம அடுத்ததாக ஒரு கார்ட்டூனிஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு சுத்தின்னு இருப்பார்ல, பேரெல்லாம் சொல்லி நான் பிரபலப்படுத்துறதுக்கோ இது பண்றதுக்கோ விரும்பல. அவரு ஒரு போஸ்ட் போட்டிருக்கா அப்படி, அதாவது சீமான் சரியாக காயை நிறுத்தி கொண்டிருக்கிறார். பாகுபலி திரைப்பட காட்சி தான் நினைவுக்கு வருகிறது. போர்னு வந்துட்டா எல்லோரையும் இணைத்து படை கட்டணும், அது சீமான் சிறப்பாக செய்யும். எந்த காலத்துலயா இருக்கீங்க? இல்ல இல்ல இப்ப என்ன அப்படிங்கிற ஒரு இதுக்கும் கொடையின் இருக்கிற படைக்கும் இது நான் தமிழர் அப்படிங்கிற கொடையின் இருக்க படைக்கும் 2 பேரும் ஒரு இடத்துல போர் அறிவிச்சு 2 பேரும் சண்டை போட்டு அப்புறம் தான் யாரு ஆள போறது சிஎம் யாருன்னு தீர்மானிப்பாங்களா? எந்த காலத்துல இருக்கீங்க? எப்படி ஒண்ணு சேர்ந்துருக்காங்க புத்தியில இன்னும் நம்பிக்கிட்டு இவரு ஒரு படையை வச்சிருக்காரா? மாட்டை சேர்த்து என்ன பண்ண போய் சொல்ற மாட்டுக்கு ஓட்டுரிமை இருக்கா? அது என்ன நீங்க இப்ப கேம்பெயின் பண்ணி அது ஓட்டு போட போகுதா? இதுல சரியா காய் நகர்த்துறாரு. இப்ப எல்லா தரப்பு மக்களையும் அவர் ஒன்றிணைச்சு போறாரு, இல்ல ஒரு படி மேல எல்லா சாதிகளையும் அவர் கவர் பண்றாரு. துரைந்தன் ரவிசாமி பேசுவாப்புல, அந்த மாதிரி பேசுறத கூட சரி போ ஓட்டரசியல் அதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லலாம். மாடு அவர் சரியா காய் நகர்த்தி மாடெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாரு. நான் கேக்குறேன், இப்ப அதே மீட்டிங்ல இப்போ மாட்டுக்கறி வேணும் ஒருத்தன் சொல்றான், மாட்டுக்கறி சாப்பிடணும் போல இருக்கு, இந்த மாடை எனக்கு கொடுங்க அப்படியே மாடை அடிச்சு போய் சாப்பிடறான்னு வச்சுப்போம். இல்ல இல்லப்பா அவன் தானே மாட்டுக்கறி சாப்பிட சொல்றான். வச்சுக்கடா ஒரு அரை குளோ மாட்டுக்கறி வாங்கி குப்புன்னு அடி, எவனா எதிர்த்தாப்புல வந்தானா அப்படி இருக்கும் அப்படின்னு நீ தானே சொல்ற. புரோட்டீனுக்கு மாடு மேல கையை செல்லேசே தப்பி போடுவாங்க. இல்ல அப்பதானே மாட்டுக்கறியும் வேணுங்கிற மாடையும் காப்பாத்தணுங்கிற. எப்படி ராஜா அவனோட நேச்சர் தெரிஞ்சு இதை கேக்குறீங்களா? இப்ப நான் திரும்பி அந்த வார்த்தையை சொல்லி விடுவேன். இல்ல அதுக்கு சப்போர்ட் வராம பாருவேன். இவன் யாரு இவனை பத்திலாம் பேசாதீங்க, இவனை பத்திலாம் பேசவே கூடாது, நம்ம கடந்துருந்தவனெல்லாம். நான் என்ன கேக்குறேன்,
தேர்தல்ங்கிறது 2 குரூப் சண்டை போட்டு அப்புறம் யாரு சிஎம் தேர்ந்தெடுக்க போறீங்களா? அவர் என்ன மாட பிராக்டிஸ் இதுல கோபங்கள் வேற. எங்களை நீங்க ஒரு அணியா சேர்க்கவே இல்ல, நீங்க வந்து 3 அணி தான் சொல்றீங்க, 4வது அணியா நான் எங்களை சேர்க்க முடியல, நீங்க கோபங்கள் வேற. இதுல ஊடகவியல் பண்றவங்களே ஒண்ணு இப்படி ஒதுக்குறாங்கன்னா அப்படி அந்த லட்சத்துல தான் மாடு கூடயும் எரு மாடு கூடயும் பேசிட்டு இருந்தா அவன்டா சேப்பா போ நேஷனல் அணியா சேப்பா அங்க போ நேஷனல் சொல்லிட்டு இருந்தா அங்க ஒரு அணி சேப்பான். இல்லன்னா பண்ணு, நீ ஆடு மாடு கூட பேசி அவங்கள்ட்ட ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சு நீ அவங்க கூட போய் தேர்தல் எடுத்துக்க. இப்படி ஒண்ணு பண்ணலாம். நான் என்ன கேக்குறேன், உண்மையிலேயே சொன்ன காட்டு விலங்கு இருக்குல்ல, காடு வண்டலூர் ஜூ இல்லைன்னா எங்கேயாவது கொல்லிமலை காடு எங்கேயாவது போயிட்டு அங்க அங்க போய் உன்னோட ராஜ்யத்தை அமைச்சுன்னா அங்க ஒரு ராஜ்யம் அமைது வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் கஷ்டம் தான். இதெல்லாம் கிட்ட சேர்க்க மாட்டாங்க எந்த மிருகமும் சேர்க்காது. கொடிய ஏன்டா எங்களோட கொடிய மிருகமா இருக்கடா, நீ எப்படா ஒரு நாள் உசுரோட இருந்த வன்மத்தை அங்க 8 வரும்போதே சென்ஸ் பண்ணி ஏதோ வருது அப்படின்னு சேர்க்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாரு. முதுமலை ரீஜன் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதி, அப்புறம் இது என்னது இப்ப வண்டலூர், ஏற்காடு, இங்கெல்லாம் வந்து ஒரு அந்த வனவிலங்குகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மண்டையை கழுவி கேக்குதான் ட்ரை பண்ணி பாரு. எங்க ஆரம்பிச்சா எங்க வளர்ந்து விட்டீங்க. அதுக்கு வந்து நம்ம எடிட்டர் வந்து ஒரு மறுப்பு போட்டிருக்காப்புல, என்னது அடுத்த நாய்க்குட்டிகள் மாநாடு படை கட்டும் பாகுபலிடா எங்க அண்ணன். ஆமா, படை கட்டினா அதை மட்டும் ஏன் விடுற? என்ன கேக்குறேன், இந்த தெருக்கள்ல வந்து ஆதரவு இல்லாம நாய்கள்லாம் இருக்கும்ல, அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 நியூஸ் வந்து கடந்துடுறோம். தெருநாய்கள் வந்து இந்த ராபிஸ் இருக்கிற நாய்கள் வந்து கடித்து உயிர் பலிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து சென்னை மாநகராட்சியில இந்த இதை நாய்களை பிடிச்சு கருத்தடை பண்றது இந்த போன்ற வேலைகள்லாம் அவங்க தீவிரமா இருக்கிறாங்க. அது எப்படி நீ பண்ணலாம்? நாய்க்கு ஒரு உரிமை இல்லையா? அப்ப நீ ஒரு நாய்கள் டோன்ல இருந்து கேட்டாலும் சரி, இல்ல நான் இல்ல வேற ஏதாவது வந்து காலைல நீங்க சொன்ன மாதிரி மார்கழி மாசத்துக்காக உரிமை கேட்டு கண்டிப்பா நாய்கள் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்குது, கஷ்ட நஷ்டங்கள். அதான் இவனுக்கு நாய் மட்டும் தக்காளி தொக்கா படை கட்டுறது எல்லாத்தையும் சேர்த்து கட்டணும். அதோட அந்த கஷ்டம் என்னன்னு இவருக்கும் தெரியும், இவரும் அதை உணர்ந்தவர் தானே. அதனால நாய்கள் வந்து ஒரு நாள் கேட்கத்தான் போகுது, அந்த மாநாடு நடக்கத்தான் போகுது, நாமளும் பார்த்து அதை சிரிக்கத்தான் போறோம். இல்ல கரெக்ட் தான். இல்ல இவரு கஷ்டத்தை உணர்ந்தவர் வேற. கரெக்ட். ஏன்னா ஒண்ணுக்கு பல பிரச்சனையை பார்த்தவர் அந்த மாதிரி. அதனால கண்டிப்பா தெரியும் அவருக்கு. ஆமா, 2 பிரச்சனைகளை டீல் பண்ணிருக்காரு, 2ஐயும் எடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல். அதனால அவருக்கு தான் கஷ்டம் தெரியும். அதனால நீங்க கண்டிப்பா நடத்தணும். அடுத்து இது நம்ம யூஸ்வலா ஏற்கனவே போட்ட கவுண்டர் தான். என்னது? சீமான் அண்ணன் இப்போதுதான் ஆடு மாடுகளுடன் உரையாற்றுவதாக பலர் கூறுகின்றனர். இது உண்மை அல்ல. அண்ணன் 15 வருடங்களாக ஆடு மாடுகள் முன்தான் உரையாற்றி இருக்கிறார். அன்பு தம்பி முன்னாள் மாடு. நம்ம இவ்வளவு நாள் பேசி இருந்ததை உண்மையாகிட்டான், அவ்வளவுதான் ஆளு. இப்ப சொன்னோம், என்னடா யாரு முன்னாடி பேசுற? 6 அறிவு ஜீவன்கள் முன்னாடியே பேச மாட்டேங்கிறியா? 5 அறிவு 5.5 4 முக்கால்கிட்ட பேசுறியே. அம்பேத்கர் சொல்லுவார்ல, தேரை புடிச்சு பின்னாடி இழுத்துட்டு போயிடாதீங்கடா. இதுக்கு கஷ்டப்பட்டு வம்பாடுபட்டு நாங்க தேரை இழுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து எந்த ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்கிறோம், எந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கிறோம். நம்ம முதலமைச்சர் 1 ட்ரில்லியன் வந்து பட்ஜெட்டுக்கு போகணும் பட்ஜெட் பேசிட்டு இருக்கிறாரு. நீ என்னடானா பசுமாடு மாட்டு தொழுவோம் ஷானி ராட்டின்ட்டு கிடக்குற. நம்ம எங்க கவனம் இழுத்து விடுறாங்க பத்தியா? தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமா ஆக்காம விட மாட்டான்டா. என்ன சொல்றான், நீங்க தான் அங்க இருந்து இங்க வருவீங்களா? ஏன் அனுப்புறேன்டாங்க எங்க உத்தரப்பிரதேசத்துக்கு? என் ஸ்டேட்டை உத்தரப்பிரதேசமா மாத்தி இங்க இருந்து ஆட்களை நான் வந்து வடநாட்டுக்கு நான் உற்பத்திக்கு அனுப்பல, நான் ஒரு ஆத்தாள் காப்பனுக்கு பறக்கலடா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுவாப்ல. இல்ல நான் என்ன கேக்குறேன், உண்மையிலுமே இவர் சொல்ற மாதிரி இந்த வரட்டி சாணி பவுடர் ஆக்குறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எக்கானமினா வளர்ந்த நாடுகளாக சொல்லப்படுறதோ, இப்ப வளர்ந்து வரும் நம்ம போன நாடுகளோ இந்த விஷயத்த கையில எடுத்துருக்கு. அவன் எடுக்காட்டி என்ன நீங்க எடுங்க அப்படிம்பா. பொருள் இருக்காரு, அப்ப அவனே வந்து அதை டச் பண்ண அவன் எடுக்கலங்க. நீங்க ஏங்க அவன மாதிரி நீங்களா? அவன் செய்யறத நீங்க செய்வீங்களா? அவன் சாப்பிடறது நீங்க சாப்பிடுவீங்களா? அவன் எடுக்காட்டி என்னங்க நீங்க எடுங்க. வளர்ந்து நாகரிகமா முன்னேறி போய்கிட்டு இருக்கானு அதை நோக்கிதான் நான் போக முடியும். இல்ல இப்ப நான் ஒன்னு சொல்றேன், திரும்ப இந்த பிரச்சனைய வந்து மாடு முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம் நீ சொல்றீல. இப்ப இந்த மாடு மேய்க்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல மலையேற யாரோ ஒரு தொழில இருக்க படிக்காதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீ கேட்டியா முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு? படிக்காத எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, எப்படியாவது படிச்சுக்குங்க, எப்படியாவது படிச்சுக்க. எல்லாருமே தான்
இப்போ 1000 கோடிக்கு ஒரு சென்னை மொபைல்ஸ் ஓனர் இருக்காரு, அவர் எழுத படிக்க தெரியாதுங்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டாலும் நான் இன்னும் படிக்கணும் ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு தான் சொல்றாப்புல. எனக்கு 1000 கோடி அமையல, நீ வாய்ப்பு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா சுதந்திரங்க அடைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவ் இருக்குது, படிக்கணும். நம்ம எல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், படிக்கிறதுக்கு இப்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அதை தான் புரிஞ்சுக்கணும். படிக்காதவங்களுக்கு எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கிடையாது, படிக்கிறவங்களுக்கு தான் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ். மற்ற வேலை அதுதான் பிரதானமா அதுதான் இருக்குது, மிச்சதெல்லாம் அது பின்னாடி வருது. இப்போ இவ்வளவு பேசுறானு, ஆடு மாடுக்கு லோன் கொடுக்குறது இதே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது, விவசாயத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, மகளிர் சுய உதவி குழுக்கள் லோன் கொடுக்குது, சுய தொழிலுக்கும் லோன் கொடுக்குறாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி போகுது? எல்லா தொழிலுக்கும் லோன் கொடுக்குறாங்க தெரியல. இதெல்லாம் ஆதரிக்கலன்னா கவர்மெண்ட் எப்படி கொடுக்கும்? இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, செய்யவே இல்லைன்னா இவங்கள்ட்ட டேட்டாவா கொண்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், என்னைக்குமே பதில் சொல்லவே மாட்டாங்க. அவங்களும் சரி, அவங்க தான் டேட்டா கொடுக்குறாங்க. இதே மாட்டு பண்ண கோழி பண்ண வைக்கிறது கவர்மெண்ட் தானே பணம் கொடுக்குது. நீங்க இப்படி நம்பரா பேசாதீங்கன்ற அவன்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா பதிலே வராது. இல்ல இது அவனுக்கு சொல்லல, இதை பாக்குற தம்பிகளுக்கு சொல்றேன், ஜோம்பிகளுக்கு சொல்றேன். இப்படி ஒரு சிஸ்டம் இங்க இருக்குது, புரிஞ்சுக்கணும். ஏதோ உங்க அண்ணன் தான் வந்து புதுசா இங்க வந்து புரட்சி பண்றாருன்னு கிடையாது. ஆல்ரெடிக்கு எல்லா தொழிலுக்கும் இங்க லோன் கொடுக்கப்படுது. அப்படிதான் இங்க விவசாயத்துக்கு லோன் இருக்குது, அவங்களை பொறுத்த வந்து உரத்துக்கு லோன் இருக்குது, விதைக்கு லோன் இருக்குது, எல்லாத்துக்கும் லோன் இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் என்ற மோட்லயே தான் வாழ்வாங்க. ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து இது ஒருத்தன் மாடு மாதிரியே மாஸ்க் செஞ்சு போட்டு இது பண்றான். நல்ல வேலை இது வந்து சைட்ல இருக்கிறான்னு நினைக்கிறேன், பார்க்கிங் ஏரியால. தயவு செஞ்சு இந்த நபர் இப்பொழுது என்ன கண்டிஷன்ல இருக்கிறாருங்கிறத தம்பிகள் யாராவது பார்த்து கொஞ்சம் இல்லைண்ணே மாஸ்க் கீஸ்க்கு மாட்டிட்டு போய் நிக்கிறான். அன்னைக்கு ஆரம்பிச்சப்ப மாடுகள்லாம் வந்து இருந்தது, இவன் பாட்டுக்கு போய் பக்கத்துல நின்று ஏதாவது ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. திராவிட மாடல் திராவிட மாடல்ங்கிறது எல்லாருக்கும் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். அதனால இவன் ஜோம்பியா இருந்தாலும் இவன் உடல் நலத்திலயும் அக்கறை கொண்டதுதான். புது பிரீடு உருவாடக்கூடாது. அதனால இவன் என்ன கண்டிஷன்ல இருக்கிறான் அப்படிங்கிறது ஜோம்பிகள் யாராவது அப்டேட் பண்றீங்க. எப்படி ஆயிட்டாங்க பத்தியா, எப்படி ஆயிட்டாங்க பாரு. குழந்தைங்க தான் ஏதாவது ஒரு மாஸ்க் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், பேய் மாஸ்க் எடுத்து போட்டு. மாடு மாஸ்க்கு விட்டா இவனுங்க உண்டா ஒன்னே ஒண்ணுதான்டா, இவனுங்க குரங்கு ஆகாம விட மாட்டாங்கடா. திரும்பி குரங்குல இருந்து வர்றதுக்கு 50,000 ஆண்டு 1,00,000 ஆண்டு ஆளுன்னு சொன்னாங்க. இவனுக்கு திருமணம்ல குரங்காக்காம விடவே மாட்டாங்க போல இருக்கு. அதெல்லாம் எனக்கு விட்டது இருக்குது. நேத்து கூட ஒரு குரங்கு பத்தி பேசுனீங்களா? என்ன குரங்கு? ஒரு கிழட்டு குரங்கு. ஆமா, கிழட்டு அது சரி வேணாம் விடுங்க, இன்னும் ரைமிங்கா வருது. அந்த கிழட்டு நாய் வந்து சொல்லுது, எதுக்கு நீ வந்து டாக்டர் படிக்கணும்ங்கிற? டாக்டர் ஏன் நீ படிக்கணும்ங்கிற? டாக்டர் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு சாப்பிட என்ன பண்ண போற? சாப்பாடுக்கு எதை சாப்பிடுவேன்? அப்ப விவசாயம் தானே அப்படிங்கிறான். அதுக்கு ஒரு லாஜிக் ஒண்ணு சொல்றாப்புல. இப்ப நீங்க டாக்டர் வேணும்னா அதுக்கு என்ன பொருள்? அப்போ நோயாளி வேணும்னு நீ கேக்குற, அப்போ உன் கல்வி நோயை கொண்டு வருது. நான் என்ன சொல்றேன், டாக்டரே வேணாம்ங்கிற. டாக்டர் இல்லாத ஒரு நாடு வேணும் அப்படின்னா என்ன பொருள்? நோயாளி இல்லாத ஒரு நாடு வேணுங்கிறேன் அப்படிங்கிறப்பல. அதாவது டாக்டர் இல்லைன்னா நோயாளியே இல்லைன்னு பொருள். ஒரு நாட்டுல வந்து வழக்கறிஞரே இல்லைன்னா அது என்ன பொருள்? அங்க குற்றவாளிகளே இல்லைன்னு. எவ்வளவு நேரம் பேசுறாப்புல அந்த வீடியோ? அது இன்னும் ஒரு பேசிப்பாப்புல, ஒரு 4 நிமிஷம் பேசிப்பாப்புல. 4 நிமிஷம் பேசி முடிச்சோன்னு பேண்ட் பாத்தியா? நனைஞ்சிருந்துச்சா? நனைஞ்சிருக்கணும். நனைஞ்சு அவ்வளவுதான் பேச நனைஞ்சுதா, ரைட் முடிஞ்சா கிளம்பு. அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. வயசு கண்டிஷனுக்கு நனையுமான்னு தெரியல, அதனால உங்களுக்கு தெரியாது. அதுக்குதான் பேசுறாப்புல அவரு, பேண்ட் நனையணும் தான் பேசுறாப்புல. ஒரு 5 நிமிஷம் பேசுறதுன்னா முடிஞ்சிடும். நீ கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 5 நிமிஷம் முடிஞ்சா சாப்பா முடிஞ்சு கிளம்பு போ. எதுக்கு தனியா பேசிட்டு இருக்கிற? சாப்பிடுறா அப்படி அந்த மாதிரி போடா. எதுக்கு இப்ப இதெல்லாம் வந்து நான் சொல்றேன் கேக்குறான். அவன் சொல்ற லாஜிக் என்னன்னா, இல்ல நான் இதை பேசணும். அவன் சொல்ற லாஜிக் என்னன்னா, ஒரு நாட்டுல வக்கீலே இல்லைன்னா அங்க குற்றவாளியே இல்லைன்னு அர்த்தம். ஒரு நாட்டுல டாக்டரே இல்லைன்னா அங்க நோயாளியே இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறான். சரி, அப்ப இப்படி வச்சுக்கோம். ஒரு நாட்டுல விவசாயியே இல்லைன்னா அங்க பசி பஞ்சம் பட்டினி எதுவுமே இல்லைன்னு பொருளா? இந்த லாஜிக் கொண்டு வந்து அங்கதான வந்து நிக்கும். ஏண்டா இப்படி ஒரு குருவி கூடு சைஸ், குருவி பி சைஸ் மூளை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து மரியாதை தோழரை பத்தி, திராவிடத்தை பத்தி, பெரியாரை பத்தி பேசுறியா? இல்ல எனக்கு தெரியல. இதுக்கு இவ்வளவு எனர்ஜி வேஸ்ட். இல்ல எது
இவனெல்லாம் விட்டுட்டு போயிடணும். நீ இன்னும் பின்னாடியே போயிட்டு இருக்க. இவன் பின்னாடியே போய் இவனுக்கு பதில் பேசிட்டு இருக்க பாரு. புத்தியா இல்லையா? அவன் கூட அவனுக்கு சரிசாம பேச வச்சுட்டு இருக்கிறான். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவனை பேட்டர் என்னை விட அனுப்பிச்சு விட்டுருணும். ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும், கேட்க முடியாது, அருவருப்பா இருக்கும், டென்ஷன் ஆகும். அதான் பண்ணக்கூடாது. ஒரு ஆனதாச்சு ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதானே. சரி சரி போயிட்டு வாப்பா. இப்ப இவனால மக்களுக்கு எதாவது நன்மை இருக்கா இல்ல கெட்டது இருக்கா? கெட்டது மேபி இருக்கலாம். கிடையாது. இவன் பேச்சவன் கேட்பான். பேச்ச வைக்கிறதுலாம் இல்ல. இவ்வளவு வக்கர புத்தியோட இவ்வளவு இதா பேசுற ஒரு ஆளு கண்டிப்பா நான் சொல்றேன் பர்சனல் லைஃப்ல இவெல்லாம் கண்டிப்பா ஒரு கொடூரமான பிரெடேட்டரா தான் இருப்பான். தயவு செஞ்சு இந்த ஆள் அட்ரஸ கண்டுபிடிச்சு சுத்தி உள்ள வீட்டுல இருக்க சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து 10 பருவ பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து எல்லாத்தையும் தனியா கூப்பிட்டு போய் விசாரிச்சு பாருங்க. இவன் ஏதாவது பண்ணியிருப்பானா, இவ்வளவு குரூரமா இருக்கான்னா கண்டிப்பா குரூரமா வேலை செய்யக்கூடியவனா தான் இருப்பான். அல்ல ஒன்னு சொல்றேன், இவன் ஏதோ இப்பதான் இருக்கிறான் புது பிரவீன் நினைக்காத. இவன் திருவள்ளூர் காலந்துட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் திருவள்ளூரே சில குரூப் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒருத்தன் தான் அவன் இல்லையா? அவனை வந்து நம்ம இவ்வளவுதான் சீரியஸா எடுத்துக்க கூடாது. சீரியஸா எடுக்கிறதுக்காகவே நான் சொல்லல, நீங்க வேற சீரியஸா இவரு பக்கத்துல ஒருத்தர் மைக்கு முடிச்சு நிக்கிறாரு பத்தியா? அவர் ரியாக்ஷனை பத்தியா? ஆஹா ஆஹா ஓஹோ ஐயோ அம்மம்மா. அவருக்கு பேச பேண்ட் மட்டும் இல்ல, ஷூ செருப்பு வரைக்கும் அவருக்கு. அதனால பசங்க ஜாலியா இருக்காங்க விட்டுரு. இல்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்படி மாதிரியான ஆட்களை தான் இவன் உருவாக்கி மாநாடு நடத்தி. அதேதான். அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுங்கிறது தெரியல. சொன்னாப்புல குரங்கு ஆக்காம விட மாட்டான். ஆல்ரெடி கொஞ்சம் குரங்குகளை உருவாக்கிட்டான். விரைவில் தேனி பூச்சிகள் தேனி இருக்குல்ல, அதுக்கு ஒரு மாநாடு, ஒரு 1000 தேன் கூடு வச்சு ஒரு இடத்துல வச்சு அங்க ஒரு மாநாடு போடணும். அங்க 1 லாரி கப்பிகள் எடுத்துட்டு போய் அடிச்சு தேனி தூங்கிட்டு இருக்கும்ல, தேனிக்கு முடிச்சு விட்டு மீட்டிங் கேட்க வைக்கணும்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். அதனால விரைவில் சீமான் அவர்கள் தேனீக்களுக்கும் திருநாய்களுக்கும் ஒரு மீட்டிங்கை போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.